ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஏதோ உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்டு உங்கள் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற அத்லீட்ஸ் விளையாடுறத பார்த்துருப்பீங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மல்டி ஸ்போர்ட் குளோபல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து அதே ஈவெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ப்ளஸ் எல்லா கண்ட்ரீஸில் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் அவங்க கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒலிம்பிக்ஸ் அப்படின்றதுல 2 கேட்டகிரி இருக்குது. ஒன்று வந்து சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பெரிய ஒலிம்பிக்ஸ் ஆர் நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கிற ஒலிம்பிக்ஸ். ஸ்போர்ட் அப்படின்னா ஒலிம்பிக்கில் டென்னிஸ், அத்லெட்டிக்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸு. அப்போ ஈவெண்ட்ஸ் அப்படின்னா இதுக்கு அடியில் வர்ற சப் ஈவெண்ட்ஸ். அதாவது இப்போ ஸ்விம்மிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 மீட்டர் பட்டர்ஃப்ளை அப்படின்றது ஒரு ஈவெண்ட். டென்னிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸ்ட் டபுள்ஸ் அப்படின்றது ஒரு ஈவெண்ட். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அத்லெட்டிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா விமென்ஸ் லாங் ஜம்ப் அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டு. ஸ்போர்ட் வந்து அத்லெட்டிக்ஸ். அப்போ சம்மர் ஒலிம்பிக்ஸ் போக வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது இருக்குது. இது வந்து கொஞ்சம் குட்டி ஒலிம்பிக்ஸ். மோஸ்ட்டாக ஸ்னோ அண்ட் ஐஸில் விளையாடுற ஸ்போர்ட்ஸ்லாம் இதில் நடக்கும். ஐஸ் ஹாக்கி, ஸ்கீயிங், ஸ்கேட்டிங் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸில் கவர் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒலிம்பிக்ஸை யார் ஆர்கனைஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு ஒரு ஆர்கனைசிங் பாடி தான் வந்து ஒலிம்பிக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும். இப்போ கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ், வேர்ல்ட் கப்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவர்னிங் பாடி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அதேமாதிரி ஒலிம்பிக்ஸை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறவங்களோட கமிட்டி பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இவங்க வந்து எதெல்லாம் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஸ்கெடியூல். இத்தனை டீம்ஸ் விளையாடுறாங்க, இத்தனை ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கெடியூலை அவங்க பார்த்துப்பாங்க. ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ்னால் எப்படி வந்து அத்லீட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணணும், எப்படி வந்து அத்லீட்ஸை வந்து பார்த்துக்கணும், இந்த மாதிரி போத் சைட்ஸ் வந்து ரூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ தேட் எல்லாருமே வந்து ஓகே இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோம், இப்படி தான் நம்ம வந்து நடந்துக்கணும், அந்த ஒலிம்பிக் நடக்கிற இடத்த நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ ரெவென்யூ வருது, எவ்வளோ டிக்கெட்ஸ் போகுது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி லெசன்ஸ் மாதிரி லேர்ன் பண்ணி அடுத்த ஒலிம்பிக்ஸில் அதை பெட்டராக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபைனான்ஸ் சைடும் வந்து இவங்க ஓவர்வியூ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் போக எந்தெந்த அத்லீட்ஸ் வராங்க அப்படின்றதுலேயும் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்த டாபிக் அதை ரிலேட் பண்ணி தான் எப்படி வந்து பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் ஒலிம்பிக்ஸில் வந்து லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா அத்லீட்ஸையும் வந்து ஷிப்பில் வச்சு வெல்கம் பண்ணாங்க. இந்தியன் ஷிப்பெல்லாம் வந்து பிவி சிந்து, நம்ம பேட்மிண்டன் பிளேயர் சில்வர்லாம் நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் லீட் பண்ணாங்க. ஸோ சில ஷிப்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய அத்லீட்ஸ் வந்தாங்க. இந்தியாவிலலாம் நிறைய அத்லீட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஆனால் சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அத்லீட்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்க எப்படி செலக்ட் ஆவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃபெடரேஷன் இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்போ பேட்மிண்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங்ஸை பொறுத்து அந்த பிளேயர் செலக்ட் ஆவாங்க. இப்போ அத்லெட்டிக்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கை பொறுத்து 100 மீட்டர் இவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே யாரெல்லாம் ரன் பண்ணுறாங்களோ இவங்களாம் நம்ம கண்ட்ரிலேருந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு சூட்டபிளான கேண்டிடேட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் உள்ள ஃபெடரேஷன். பிசிசிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற ஃபெடரேஷன் பேர் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் இந்தியா. இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன ஸ்போர்ட்டுக்கும் இந்தியாவில் ஆர்கனைசிங் பாடி இருக்குது. அந்தளவுக்கு பாப்புலர் இல்லைனாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூடோ அப்படின்ற கேமுக்கு ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, பேஸ்கெட்பாலுக்கு பேஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதேமாரி ஸ்விம்மிங்க்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன ஸ்போர்ட்டுக்குமே வந்து இந்தியாவில் ஒரு ஆர்கனைசிங் பாடி இருக்குது. இதேமாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லேயும் ஃபுட்பாலுக்கு இங்கிலாண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுட்பால் அசோசியேஷன், எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் தான் வந்து அத்லீட்ஸை குவாலிஃபை பண்ணுவாங்க. ஆனாலுமே வந்து எப்படி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க
அப்படின்றத வச்சியும் அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற ஃபெடரேஷன்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியும் ஃபைனல் செட் ஆஃப் அத்லீட்ஸ் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியும் செலெக்ஷனில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுவாங்க. அதனால தான் நல்ல பெர்ஃபார்மிங் கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய அத்லீட்ஸ் போடுவாங்க. சைனா ஷிப்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அத்லீட்ஸ் வந்து செலக்ட் ஆகி குவாலிஃபை ஆவாங்க. ஆனால் ஒலிம்பிக் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஏன்னா நிறையா கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால குவாலிஃபை ஆகிறது அப்படின்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய விஷயம் தான் எல்லா அத்லீட்ஸ்க்குமே வந்து. ஒலிம்பிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து ஒரு அத்லீட்ஸ்க்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். இப்போ அடுத்து எப்படி வந்து ஸ்கோரிங், இப்போ ஃபுட்பால்னால் கோல் அப்படின்றத தாண்டி ஒரு லீக்கில் ஒரு கேம் ஜெயிச்சா 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இதை வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸில் வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் அப்படின்றது எல்லாமே வந்து மெடல்ஸ் அப்படின்றத வச்சு ஒரு ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் ஆர் வின்னர்ஸ்க்கு வந்து கோல்டு மெடல், ரன்னர்ஸ்க்கு வந்து சில்வர் மெடல், தேர்ட் பிளேஸ் ஆர் மூணாவது முடிக்கிறவங்க ஒரு ஈவெண்ட்டில் ஃபுட்பாலாக இருந்தால் செமிஃபைனல்ஸில் தோற்ற 2 டீமையும் திரும்ப விளையாட விடுவாங்க. அந்த மாதிரி டீம் ஸ்போர்ட்டாக இருந்தால் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்னால் ஈஸி, தேர்ட் பிளேஸ் வந்த பிளேயருக்கு வந்து பிரான்ஸ் மெடல். இப்போ நீங்கள் ஒலிம்பிக் ரேங்கிங் டேபிள் எடுத்தீங்க அப்படின்னா சில டீம்ஸ் வந்து நிறைய மெடல்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் ரேங்கிங்கில் கொஞ்சம் கீழே இருப்பாங்க. சில டீம்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக மெடல்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் ரேங்கிங்கில் கொஞ்சம் மேலே இருப்பாங்க. ஏன்னு கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே இந்த டீம் வந்து கோல்டு நிறைய ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ நிறைய மெடல்ஸ் ஜெயிக்கிறத விட எப்படி ரேங்கிங் போடுவாங்க அப்படின்னா கோல்டு யார் நிறையா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்து சில்வர் யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த ஆர்டரில் தான் வந்து ரேங்கிங் வந்து ஒலிம்பிக்ஸில் போடுவாங்க. இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து எங்கே ஒலிம்பிக்ஸ் நடக்குது அப்படின்னு முடிவெடுப்பாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ஒரு பெரிய பிளானிங்கு. இப்போ ஒரு ஹோஸ்ட் சிட்டியை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற செலெக்ஷன் ப்ராசஸே வந்து ஒலிம்பிக் கமிட்டியை வந்து 8 to 10 இயர்ஸ் முன்னாடி வந்து பிட் பண்ண சொல்லுவாங்க. எந்தெந்த கண்ட்ரிலாம் ஒலிம்பிக் நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ உங்களோட பிளானை சொல்லுங்கள். அப்போ அந்த பிளானில் வந்து என்னெல்லாம் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி பார்ப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேடியம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எல்லா ஸ்போர்ட்ஸும் நல்லபடியாக நடத்துறதுக்கு நல்ல ஸ்டேடியம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. செகண்டு, இவ்வளோ அத்லீட்ஸ், இன்டர்நேஷ்னல் அத்லீட்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. தேர்டு வந்து சஸ்டெயினபிலிட்டி பார்ப்பாங்க. சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னா இப்போ இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணுறப்பையும் சரி, இருக்கிற ஸ்டேடியம்ஸை ரெனோவேட் பண்ணுறப்பையும் சரி, என்வாயன்மெண்ட்டையும் அங்கே இருக்கிற லோக்கல் பப்ளிக்கையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ போய் நிறைய மணி வேணும். பேசிக்காக ரெவின்யூ வந்து திரும்ப வந்தாலுமே அப்ஃப்ரண்ட் ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும் அந்த கண்ட்ரி. அப்போ போய் ஹெவியாக வந்து லோக்கல் ரெசிடென்ட்ஸை டேக்ஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் வேஸ்ட் வந்து கரெக்டாக என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக டிஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஸ்டேடியமில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாமே வந்து பிளானில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் பிட் பண்ணுறப்ப இன்க்ளூட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி. அப்போ மணி, சஸ்டெயினபிலிட்டி இதை ரெண்டையுமே வந்து கோரிலேட் பண்ணி எங்களால் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெவியான ஸ்கெடியூலுக்கு நடுவில் கரெக்டாக ஸ்டேடியம்ஸ் டு ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து அத்லீட்ஸ் வந்து கரெக்டாக போய் ரீச் பண்ண முடியுதா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. இப்போ வந்து நிறையா கண்ட்ரீஸ் வந்து இதை நல்லா பிளான் பண்ணி ஃப்யூச்சரிஸ்டிக்காக லைக் டூரிசம் அண்ட் பொலிட்டிக்கலாக அவங்க வந்து விசிபிலிட்டி இந்த கண்ட்ரி வந்து சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒலிம்பிக்ஸில் பண்ணவங்களும் இருக்காங்க. சரியாக பிளான் பண்ணல அப்படின்னா அது ஒரு பெரிய லாஸாக வந்துடும். ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய ஸ்டேடியம்ஸ் கேட்டுறீங்க, ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த ரெவென்யூ வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற அந்த கவர்மெண்ட் வந்து கஷ்டப்படும். ஸோ இதெல்லாமே வந்து ஒலிம்பிக் கமிட்டி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரிக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இந்தியா வந்து 2036 ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து பிட் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து சிட்டியாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நியூஸு. கிடச்சா செமையாக இருக்கும். இந்தியன் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறையா ஸ்டேடியம்ஸ் வரும், நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். அதெல்லாம் போக அத்லீட்ஸ்க்குமே ஒரு மோட்டிவேஷன் வரும். லைக் நம்ம கண்ட்ரி வந்து ஒலிம்பிக்ஸ்
ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் வைஸ் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து அது நிறைய அத்லீட்ஸை மோட்டிவேட்டும் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து யூஸ் பண்ண முடியும் ஃப்யூச்சர் வரைக்கும். ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி நிறையா சிட்டிஸில் வந்து ஒரு கான்சர்ட் நடத்தணும் அப்படின்னா கூட அந்தளவுக்கு செம்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மகிட்ட கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை நான் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பப்ளிக்காக இருந்துச்சுன்னா. இல்லைனாலுமே ஜென்ரலாக எப்படி எப்படி இருந்தால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பிளான் பண்ண கண்ட்ரீஸ் அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஒலிம்பிக்ஸ்லாம் வந்து பார்சிலோனாவில் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து செம்ம எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி நடத்தணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒலிம்பிக்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹோஸ்ட் சிட்டி அப்படின்றது ஒலிம்பிக்ஸில் ஒரு மேஜர் பார்ட். அந்த கண்ட்ரிக்கும் சரி ஒலிம்பிக் கமிட்டிக்கும் சரி அது வந்து ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் அபவுட் ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ்னாலே வந்து கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால பிளேயர்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஹிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷல் விஷயம் ஒலிம்பிக்ஸ்க்குன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒலிம்பிக்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். நான் அதில் இருக்கிற கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓப்பனிங் செரிமனி, க்ளோசிங் செரிமனி, ஒலிம்பிக் டார்ச், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.